டடா! இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த சைட் பன்னீர் டிக்கா, இந்த சைட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதை ரெண்டுத்தையும் சேர்த்தா நல்லா யம்மியான பன்னீர் லோடர் ஃப்ரைஸ் எப்படி செய்யணும் பார்த்தலாமா? வாங்க பார்த்தலாம். போன வீடியோவில் பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை செஞ்சிடலாமா? உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த தின்ல கட் பண்ணால் போதும். இதை ஒன்றா சேர்த்து வச்சு இந்த மாதிரி பொடி பொடியாக நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா உதிர்த்து விட்டு ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம இப்போ நீளமாக கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க ரொம்ப வேகக்கூடாது. ஒரு 3 minutes இருந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச அப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு காட்டன் கிளாத் இல்லை டிஷ்யூ கிளாத் வச்சு தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ இதை அப்படியே உதிர்த்து விட்டுடலாம். இது மேலே எதுவும் போடலாம் தேவையில்லை. இந்த கலர் வந்ததும் எடுத்துடலாம். இதையே 2 times போடுவாங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக வச்சதுனால செகண்ட் டைம் போட தேவையில்லை. இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்ச் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். சரி, செய்யறதுக்கு முன்னாடி ஒரு டேஸ்டிங்காக போடுவோமேனு எடுத்து வாயில் வைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க. கடையில் நீ வாங்கவே தேவையில்லை. நம்ம இதை வீட்லேயே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். அடுத்த டைம் நீங்கள் கடையிலேயே வாங்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.